ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோடைய டைம் ஃப்ரேம் மற்றும் டைமிங் ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா டைம் ஃப்ரேம் தெரிஞ்சாதான் அந்த கேண்டிலே நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நம்ம கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ண போறோம், அந்த சார்ட் தான் யூஸ் பண்றோம். அப்போ அந்த டைம் ஃப்ரேம் தெரியும். ரெண்டாவது, குறிப்பிட்ட டைம்ல ட்ரேட் பண்றதுக்கு பேர் தான் கோல்டன் ஹவர்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த கோல்டன் ஹவரை பிரேக் அவுட் ஆக விட்டு அதுல ட்ரேட் எடுக்கிறது, இல்ல பிரேக் டவுன் ஆக விட்டு அதுல ட்ரேட் எடுக்கிறது தான் பேசிக்கா இந்த ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம வந்து இதுல என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண போறோம். ஸோ நான் 1 hour கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் சார்ட் வந்து இந்த மாதிரி சின்னதாக கொஞ்சம் ஷோ ஆகும் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அந்த டைமிங்க்கு வரலாம். கோல்டன் ஹார்ஸ் அது என்ன அப்படின்னா ஈவினிங் செஷன் ஒன்று பேசணும் இல்லையா? ஸோ அந்த ஈவினிங் செஷன் 5 to 11:30 வரைக்கும் இருக்கும். அந்த ஈவினிங் செஷன்ல தான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். ஏன்னா இது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கான ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. அப்போ 5 to 6 அப்படின்றது தான் ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் ஆகக்கூடிய டைம். ஏன்னா நம்ம 1 hour டைம் ஃப்ரேம் வச்சிருக்கோம். அப்போ ஒரு கேண்டில் அப்பதான் ஃபார்ம் ஆகும். அடுத்தது 6 to 7 தான் இன்னொரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். 7 to 8 இன்னொரு கேண்டில். அப்போ 3 கேண்டிலே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும் ஃபார்ம் ஆகுது. இப்போ 5 to 6 ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது இல்லையா? அந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோவை நம்ம மார்க் பண்ணிக்கணும். அந்த ஹை பிரேக் ஆனா நம்ம பை சைட், லோ பிரேக் ஆனா நம்ம ஷார்ட் சைட். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.